திமுக ஆட்சி வந்ததுல 3 ஆண்டுகளாக பல விதமான அஸ்திரங்களை மறுபடியும் பயன்படுத்திப்பாங்க பிஜேபி. எல்லாமே ஃபெயில் ஆகுது. தோல்வி அடைய வெறி அதிகமாகுது. வெறித்தனம் அதிகமானாக்க என்ன நடக்கும்? அது இப்ப நடக்குது. அப்ப நீங்க என்ன பார்க்கணும்? யார் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க, யார் மேல எடுக்கல. இது என்ன டிசைன்? இதுதான் டிசைன். அதனால இதை ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை என்று பேசுவதே அயோக்கியத்தனமானது. திமுகவுக்கு எதிரான ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை எவனாவது பேசினாங்க ஒன்னு அவனுக்கு அறிவுன்றதே சுத்தமா இல்லைன்னு. நியூஸ் கிளிக் சைட்ல விவசாயிகள் போராட்டத்தை பத்தி தொடர்ந்து கவர் பண்றாங்க. அதை ஒட்டி ரெய்டு 117 மணி நேரம் கண்டினியூஸா சோதனை. ஜாக் டோர்சி சொல்லியிருக்காருல்ல ட்விட்டர்ல, எப்படி மிரட்டினாங்க எங்களை, உங்களுக்கு ரெய்டு விடுவோம்னு சொன்னாங்க. பிபிசிக்கு ரெய்டு இப்பதானே நடந்துச்சு. யாருக்கு எதிராக ரெய்டு இல்ல? டிஐஜி ஸ்ரீகுமார் அவருக்கு எதிராக. சித்திகப்பன் கைது பண்ணாங்கல்ல பத்திரிகையாளர், 2 வருஷம் உள்ள இருந்தாரு, எந்த வழக்கம் இல்லாம, அவருக்கு எதிராக ரெய்டு. திமுக ஊழல் பண்ணிடுச்சு, அதனாலதான் ரெய்டு. நீங்க சுத்தபத்தமா இருந்தீங்கன்னாக்க வர முடியாதுன்னு எந்த முட்டாளாவது சொன்னான்னாக்க ரத்தம் குடிக்கிற காட்டேரியாது. அதுக்கு முன்னால இப்படி சிலுவையை காமிச்சாக்க பயந்து ஓடினாங்க, இல்லைன்னா கடிச்சிடும். அந்த மாதிரி இப்ப சுத்தபத்தமா இருக்கிறான்னு இப்படி காட்டினாக்க மோடி பயந்து தெரிச்சு ஓடிடுவார். சுத்தபத்தமான ஆள்கிட்ட பக்கத்துல வரமாட்டார். இப்படி ஒரு ஆள் சிந்திக்கிறாருனாக்கா மோடிக்கு நற்சான்றிதழ் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பாசிசத்துக்கு தடையறன் வெங்காயரன்? நீ தான் மோடியை நம்புறியே. நீ எதுவுமே செய்யலனாலும் சரி இந்த ரெய்டு வரும், எதுவுமே செய்யலனாலும் இந்த அவதூறு பிரச்சாரம் வரும், பொய் பிரச்சாரம் வரும். இது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது நாடு முழுவதும் பிஜேபி ஆட்சியை, ஒரு கட்சி ஆட்சியை கொண்டு வருவதற்காக, ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த நிறுவனங்கள் வேலை செய்து பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆதரிக்கிறேன்னு சொல்லணும். அதை ஆதரிக்கிறேன்னு சொல்லல அப்படின்னு சொன்னாக்க ஒண்ணு நீங்க அரசியல் கோழை, இல்லைன்னா அரசியல் சந்தர்ப்பவாதி, டேஞ்சரஸான சந்தர்ப்பவாதி. நீங்க எதிரிக்கு பயன்படக்கூடியவர். இது ஒரு பாசிச எதிர்ப்பு போராட்டம், இது ஒரு ஊழல் வழக்கே அல்ல. இது ஒரு ஊழல் என்று யாராவது பேசுறாங்கன்னாக்கா அந்த நபரே ஒரு ஊழல். இடி ரெய்டு, அதை ஒட்டி விலைக்கு வாங்கப்படுவது. எத்தனை எம்எல்ஏக்கள் உங்கள்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்குதா? 177 எம்எல்ஏக்கள். 8 மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்ந்து ஆட்சி கொண்டு வரப்பட்டது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உதவியால தான். சிபிஐ, இடி, ஐடி இது எல்லாமே மோடி ஆட்சியின் கீழ் இப்படி பயன்படுத்தப்படுகிறது. ஆட்சியை கவிழ்ப்பதற்கு, எம்எல்ஏக்களை விலை பேசுவதற்கு, இப்படி நோக்கங்களுக்கு, கேடான நோக்கங்களுக்கு, எதிர்கட்சிகளுக்கு எதிராகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. கடமைக்கு எதிரான வேலைகளை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க மோடியினுடைய கூலிப்படையாக செயல்படுகிறார்கள். அது ஒரு மெர்சினரி கேங். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த நான் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர் இதிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இருக்குது. எப்படி? பிஜேபியில சேர்ந்துட்டாக்க உடனே தப்பிக்கலாம். உடனே தப்பிக்கிறது மட்டும் இல்ல, அவருக்கு உயர்ந்த பதவிகள், மத்திய அமைச்சர் பதவி மாதிரி உயர் பதவிகள் அவர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இது நான் கற்பனையெல்லாம் சொல்லல. சில 2 உதாரணம், எளிய உதாரணம். மகாராஷ்டிராவில் சிவசேனா கவர்மெண்ட்டை கவிழ்த்தாங்க இல்லையா? அப்போ அந்த ஆட்சி கவிழ்வதற்கு முன்னால ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் ஒரு கோஷ்டி அப்படியே கூண்டோட போனாங்க இல்லையா, அந்த பக்கம் சுற்றுலாவுக்கு போனாங்க. சில நாட்கள் முன்னால சஞ்சய் ராவத் அப்படின்னு முக்கியமான தலைவர், அவர் என்ன சொன்னாரு, எல்லாருக்கும் இடி மிரட்டல் வருது, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்த சில நாட்கள்ல தான் இந்த கூண்டோடு தாவல் இருக்கு இல்லையா, அது நடந்தது. அதுக்கு முன்னால சிவசேனா தொடர்ச்சியா பாஜகவுக்கு எதிரான, அதனுடைய கொள்கைகளுக்கு எதிரான வேலைகளை அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, சாம்னால தொடர்ச்சியா கண்டிச்சு எழுதினாங்க. இதுதான் தேசபக்தியான்னு கேட்டாங்க. இது ஒண்ணு. அப்புறம் ஹேமந்த பிஸ்வாஸ் சர்மா அஸ்ஸாம்ல ஒரு ஊழல் வழக்கு. அந்த ஊழல் வழக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கட்டுமான பொருள்கள் கொள்முதல் செய்தது தொடர்பான வழக்கு. இவர் காங்கிரஸ்ல பொதுப்பணித்துறை அமைச்சர். அமெரிக்க நிறுவனத்திட்ட இருந்து அங்கதான் அந்த ஊழல் எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த லஞ்சம் இங்க கொடுத்து ஒரு 6 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து தான் இந்த டீல் முடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஊழல் வெளியே அப்போ மோடி பிரதமர், அவர் ஒரு புக்லெட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா இந்த ஊழலில் இருக்கிறான் அப்படின்னு இங்கே ரிலீஸ் பண்ணுறாரு. ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா மேலே
இடி ரைடு. உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பிஜேபிக்கு வந்துடுறாரு. சரியா ஒரே மாதம் தான். அப்படி சேர்க்க மாட்டாங்க தானே, அவர் ஊழல் செய்து ஒரே மாசத்துல சேர்ந்துட்டாரு. இல்ல ஒரு ஊழல் செய்த ஒரு நபரை ஆமா தமிழ்நாட்டுல தான் ரவுடிங்களை சேர்க்கிறாங்க. அது அண்ணாமலை ஊழல் செய்த நபரை தான் சேர்ப்பாங்க. அது தனியா பேசுவோம் நம்ம. அது ஒரு தகுதி அது பிஜேபிக்கு போறதுக்கு. அப்போ ஒரே மாசம் தான் இந்த குற்றச்சாட்டு வந்து ஒரே மாதத்தில், அதாவது மோடி இந்த குற்றச்சாட்டை நூலாக வெளியிட்ட ஒரே மாதத்தில் ஹேமந்த் பிஸ்வா சர்மா பிஜேபிக்கு வந்து சேருகிறார். சேர்ந்த உடனே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்போ அமித்ஷா கிட்ட பத்திரிகை நிருபர் கேட்குறாரு, ஏன் இப்போதான் சொன்னீங்க வந்து சேர்த்துருக்கீங்களே, இந்த மாதிரி தப்பான கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இதே இப்போ நான் சொன்ன வார்த்தையே சொல்றாரு. இல்ல அமித்ஷா மேல கூட அப்படி இப்படி அபிப்பிராயம் இருக்குது. மோடி ரொம்ப நேர்மையானவர், அவர் ஊழல் எதிர்ப்பாளர். மோடி பிரஸ் மீட் வந்தால் தானே கேள்வி கேட்க முடியும். அமித்ஷா வந்தாரு, அவரை கேள்வி கேட்டாங்க. இது கதை அதோட முடியலை. இந்த லஞ்சம் கொடுத்தவனை வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தண்டிச்சுட்டாங்க, 1 வருஷம் ஜெயிலு. கொடுத்த கம்பெனி வாங்கினவனுக்கு முதல்வர் பதவி. அவர் பிஜேபி முதல்வர் இப்போ அசாம்ல. மோடியோட சப்போர்ட்டோட தான். அப்படின்னா அந்த ஊழல்ல அவருக்கும் ஒரு பங்கு உண்டு. வேற நீங்க எடுத்துக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். அது தமிழ்நாட்டில் ஒரு ஏக்நாத் ஷிந்தே. இப்போ ஏக்நாத் ஷிந்தேங்கிற பிம்பமே கட்சி தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து கொண்டிருந்த சூழலில் இந்துத்துவாவை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஒரு சிம்பிள் தான் ஏக்நாத் ஷிந்தே. அப்படி ஒரு ஏக்நாத் ஷிந்தே இன்ஃபார்ம் அவர் வந்து உருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம், அவர் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப நாளாக தூண்டில் போட்டு பார்த்தாங்க. அப்போ அதற்கு இணங்க மறுத்ததின் விளைவுதான், அல்லது இணங்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த கைது நடந்திருக்குதா? ஊழல் அதை வந்து கர்டைல் பண்ணணும் அப்படியான நோக்கம் எதுவும் இல்லையா? இதை வந்து ஊழல் வழக்கு என்று சொல்வதும் விவாதிப்பதுமே அடிப்படையில் தவறு. அப்படி அல்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த நாளிலிருந்து அதற்கு எதிரான ஒரு பலமுனை தாக்குதலை பிஜேபி செஞ்சுட்டு வருது. எல்லா எதிர்கட்சிகள் மேலேயும் செய்து இங்கே திமுக மேலே செஞ்சுட்டு இருக்குது. இப்போ பலமுனை தாக்குதல் நான் சொல்லும்போது, இப்போ திருக்காட்டுப்பள்ளி லாவண்யா அவர்களுக்கு எடுத்துக்கங்களேன், மதமாற்றம் அப்படின்னு சொல்லி உடனே தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் அமக்கலாம் பண்ணி, அது ஒன்றும் இல்லை, அதுக்கு சாதகமான தீர்ப்புகள், கோர்ட்டு தீர்ப்பு இதெல்லாம் வந்துச்சு. அதை 2 பேர் தான் தடுத்து நிறுத்தினாங்க. ஆமாம், அந்த பெரிய போராளிகள் அவங்க. ஊட்டியில் ஒரு இராணுவ தளபதி இறந்து போனார், உடனே அது சதி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இது பண்ணாங்க. இராணுவ வீரர்கள் ஒருத்தன் கொடாயடி சண்டை போட்டதுக்கு அதில் ஏதோ சொந்தக்காரன் அடித்து செத்து போனான்னாக்க உடனே தமிழ்நாட்டில் இராணுவ வீரருக்கு பாதுகாப்பு இல்லை. திருவண்ணாமலையில் இராணுவ வீரர் மனைவிக்கு ஆபத்து. இது வந்து இந்தியா பூரா நியூஸு. பீகார் தொழிலாளியை வந்து இங்கே அடித்து கொள்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் வீடியோ, அது வந்து ஒரு ஆல் இண்டியா மேட்ரு. இந்த மாதிரி செய்திகள். அல்லது மேல்பாதியில் பூட்டிட்டாங்க, இது தலித் விரோத ஆட்சி அப்படின்னு ஒரு குரூப்பு. இந்த பக்கம் வன்னியர் கோயிலில் பூட்டிட்டாங்க, இது வன்னியர் விரோத ஆட்சி அப்படின்னு இன்னொரு குரூப்பு. பல்லாக்கு தூக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றான், இந்து விரோத ஆட்சின்னு ஒரு குரூப். பல்லாக்கு தூக்க அனுமதிச்சுட்டான், இந்துத்துவாக சமரசம் செய்து கொள்ளுகிறது திமுக, நீ இதுதான் பகுத்தறிவு பாதையா, இதான் பெரியார் வழியா அப்படின்னு ஒரு குரூப்பு. இப்படி லெஃப்ட்ல இருந்தும் ரைட்ல இருந்தும் பல கோணங்கள்ல பல விதமாக இந்த தாக்குதல் தொடுக்கப்படுது. டிஸ்கிரெடிட் பண்றது, இது ஆங்கிலத்தில் ஸ்மியர் கேம்பெயின், களங்கப்படுத்துகின்ற ஒரு கேம்பெயின். இது வந்து பல கோணத்தில் செய்யப்படுது. இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது, அது வேண்டாம் நமக்கு நேரம் கருதி. அதில் ஒரு அங்கம்தான் குறிவைத்து இது. அது வந்து இந்த பீரியடில் மோடி ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும், கர்நாடகா எடுத்துக்கிட்டால் டிகே சிவகுமார், அங்கே வந்து சஞ்சய் ராவத், இங்கே தெலுங்கானா எடுத்துக்கிட்டாக்க அந்த முதல்வருடைய மகள், அங்கே ஆம் ஆத்மி பார்ட்டி எடுத்துக்கிட்டாக்க சிசோடியா துணை முதல்வர், மம்தா பானர்ஜின்னாக்கா மருமகன். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டார்கெட் வச்சுருக்கிறாங்க. அந்த டார்கெட் வைப்பதற்கு அவர்களுக்கு சில கணக்கு இருக்குது. அந்த பார்ட்டியில் முக்கியமான புள்ளி அல்லது எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் முக்கியமான பாத்திரம் வைப்பவர்கள், அவங்கள வந்து காலி பண்ணணும் இல்லை நியூட்ரலைஸ் பண்ணணும் என்பதற்கு அவர்களுக்கு எதிராக முதல்ல அடிக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து நடக்குது. இங்கே கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்காருல்ல, புலனாய்வாளர், நான் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே கைது உறுதின்னு சொன்னேன். இப்போ இவர் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உத்தரவு போட்டு நீதிமன்றம்னு சொன்னாங்க. அதான் இவர் தான் எல்லாத்தையும் இயக்குறாருன்னு வச்சுருங்க. அப்படி தானே இருக்குது. அதுக்கு 2 சேனல் இருக்குது. இப்போ இங்கே இப்படி ஒரு ஆள் இருக்காரு, அங்கே ரிப்பப்ளிக் மாதிரி டிவிகள் இருக்குது. அவங்க வந்து முதல்ல ஒரு கேம்பெயின் மூலம் ஒரு பொது கருத்தை உருவாக்குறாங்க. இப்போ சொல்லப்படுகின்ற இந்த ஊழல் என்பது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. அதுவே அது ஊழல் தானா, ஒரு டைரக்டாக இன்வால்வ்டா, அப்படி அக்யூசேஷன் இருக்குதா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இது ஏன் இத்தனை நாள் கழித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அப்போது இதை பற்றி ஒரு கேம்பெயின் எடுத்து ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குகிறார்கள். G2 பற்றி ஒரு பயங்கரமாக உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் இந்த மதன் ரவிச்சந்திரன் இதில் ஒரு அதிமுககாரன் தொழில் போட்டியினால் பிளான் பண்ணது, அது ஒன்றும் இல்லாத செய்தி ஆகிடுது. ஆனால் உருவாக்கப்பட்ட கருத்து பிரபலமாக வந்து செட்டில் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாமே ஊழல்.
ஊழல் ஊழல் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். சர்க்காரிய ஊழல் மாதிரி ஊழல், அது ஒன்றும் நடக்கல. எம்ஜிஆர் எவ்வளவோ முனைந்தும் கோர்ட்டே தள்ளுபடி பண்ணிடுச்சு. இது யாருக்கும் தெரியாது. ஆனால் சர்க்காரிய கமிஷன் இப்போ அண்ணாமலை கூட பேசியிருக்காரா? ஜெயலலிதாவை சொல்லல, அவங்க மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிறேன். ஆமாம், கலைஞர் தான் சொன்னேன். அது கரெக்ட், சொன்ன வரைக்கும் ரைட்டு. அக்யூஸ்டு கன்விக்டட் கிரிமினல் ஜெயலலிதா, அவங்க மேல மதிப்பு வச்சிருக்காரு. நிரூபிக்கப்படாத எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு நபர் கலைஞர், அது சொல்லிட்டு போட்டோம். அதனால இப்படி ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குகிறார்கள். உருவாக்கிட்டு இந்த நடவடிக்கையை வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா? இப்ப இந்த கேம்பெயினுடைய தொடர்ச்சியாகத்தான் இடி வந்து இங்க வந்து ரைட் பண்ணுது. இடி ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு, அது சுயேட்சையான அமைப்பு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஆமா, ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி. இப்போ எனக்கு அதுக்கு ஏன் அமலாக்கத்துறைன்னு சொல்றாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன அர்த்தத்தில் வச்சிருக்காங்கன்னு புரியல. இப்போ அது வந்து நேரடியா இங்க வந்து நடவடிக்கை இருக்கிறதுக்கும் நீங்க சொல்ற இந்த கேம்பெயின் சொல்லப்படுற அந்த ஸ்ட்ரக்சர்ட் ஒரு கேம்பெயின் அதுக்கும் எப்படி தொடர்பு இருக்கு? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னா என்ஃபோர்ஸிங் பிஜேபி ரூல் இன் எவ்ரி ஸ்டேட், அதுக்கான டைரக்டரேட். எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி ஆட்சியை கொண்டு வருவதை என்ஃபோர்ஸ் பண்ணுவதை உத்தரவாதப்படுத்துகின்ற ஒரு டைரக்டரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். கேஜ்ரிவால் ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காரு. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் மொத்தம் எத்தனை எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இடி ரெய்டு அதை ஒட்டி விலைக்கு வாங்கப்படுவது எத்தனை எம்எல்ஏக்கள் உங்கள்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்குதா? 177 எம்எல்ஏக்கள், தலா 20 கோடி போடுங்க, மொத்தம் எவ்வளோ கோடி ரூபா வருது பாருங்கன்னு ஒரு கணக்கு போட்டிருக்கிறார். 177 எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். 8 மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து ஆட்சி கொண்டு வரப்பட்டது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உதவியால தான். அப்போ என்ஃபோர்ஸிங் பிஜேபி ரூல் இன் எவ்ரி ஸ்டேட் அப்படின்னு சொல்றது மிகை அல்ல. பெரிய ஆர்கனைசேஷன், இந்தியாவிலே ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன்லாம் சொல்றாங்க. இது வந்து ஒருத்தங்கள்ட்ட போயிட்டு எப்பா இந்த விலைக்கு படிஞ்சு வர்றியா இல்லையா அப்படின்னு பேரம் பேசுற மாதிரியே இருக்குது அது. ஆமாங்க. இப்போ சிபிஐ, இடி, ஐடி இது எல்லாமே மோடி ஆட்சியின் கீழ் இப்படி பயன்படுத்தப்படுகிறது. ஆட்சியை கவிழ்ப்பதற்கு, எம்எல்ஏக்களை விலை பேசுவதற்கு, இப்படி நோக்கங்களுக்கு, கேடான நோக்கங்களுக்கு, எதிர்கட்சிகளுக்கு எதிராகத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதை எல்லா மீடியாவில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு 1000 உதாரணங்கள் இருக்குது. அதனுடைய பேர், அதுக்கு நியாயமான பேர் என்ன அப்படின்னு சொன்னால் வரி ஏய்ப்பு, கருப்பு பணம், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான சட்டத்தின் ஆட்சியை என்ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு டைரக்டரேட்ன்றது அது உண்மையான பெயர். வாயை திறந்தா பொய் சொல்றவனுக்கு ஹரிச்சந்திரன் பேர் இருக்கிற மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். சட்டவிரோத நடவடிக்கைகளை என்ஃபோர்ஸ் பண்ற ஒரு நிறுவனத்துக்கு பேர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அவங்க மோடியினுடைய கூலிப்படையாக செயல்படுகிறார்கள். அது ஒரு மெர்சினரி கேங். அதுதான் அவங்க செய்யறாங்க. டார்ச்சர் பண்றாங்களா? ஏதோ காஃபி டீ கொடுத்து ஏசி ரூம்ல உட்கார வச்சு என்னங்க சொல்லுங்க, ஜெயலலிதாவை அப்படிதான் விசாரிச்சாங்க. ஆனா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்படி விசாரிக்கிறது? இது டார்ச்சர் பண்ணலையா? டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க, டீசெண்டாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை நம்புறது கூட நிறைய ஆள் இருக்கலாம். இப்போ நான் சொல்லலை, சத்தீஸ்கர்னுடைய காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர், அங்கே பாகேல் அவர் சீஃப் மினிஸ்டர், அவர் சொல்கிறாரு அங்கே லிக்கர் ஸ்கேம்னு ஒரு கேஸ், இவர்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்ல சொல்லி டிஸ்டிலரி ஓனர்ஸை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. டார்ச்சர் பண்ணி அவங்க அலற சத்தம் வந்து வெளியே கேட்குது. நீ வந்து சிஎம் பேரை சொல்லு, கையெழுத்து போடு அப்படின்னு அவங்க டிஸ்டிலரி ஓனரை மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தினரையும் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அப்படி ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டார்ச்சர்னாக்க ஃபிசிக்கல் டார்ச்சர் கூட இல்லாமல் இருக்கலாம். டார்ச்சர்னா ஃபிசிக்கலாக பண்ணாதான் அப்படின்றது இல்லை. எத்தகைய அச்சுறுத்தல்கள், உளைச்சல்களுக்கு ஆளாக்குவது, அதெல்லாம் கொஞ்சம் அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். வேடிக்கை பார்க்குறவனுக்கு அது தெரியாது. இப்போ வாய்க்குள்ளே ரிவால்வரை விட்டு சொல்லு, சுடல் அல்ல, அது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பல தோழர்களுக்கு நடந்திருக்குது, எனக்கு தெரியும். நான் நேர அது மாதிரி கஸ்டாடியல் இன்ட்ராகேஷன்லாம் நான் பார்த்துருக்குறேன். சரிதானா? வெளியே இருந்து பேசலாம், எது வேணாம், அல்லது உறவினர்களை அச்சுறுத்தலாம், மிரட்டலாம், எது வேணால் பண்ணலாம். அப்போ அதனால் சித்திரவதை இருந்திருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இதை நான் சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, திமுக ஆட்சி வந்ததுலேருந்து 3 ஆண்டுகளாக பலவிதமான அஸ்திரங்களை மறுபடியும் பயன்படுத்தி பார்க்குது பிஜேபி. எல்லாமே ஃபெயில் ஆகுது. தோல்வி அடைய வெறி வந்து அதிகமாகுது. அவங்களுக்கு வெறித்தனம் அதிகமானாக்க என்ன நடக்கும்? அது இப்போ நடக்குது. அதாவது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது. இதில் வந்து ஒரு எதிர்கட்சியினுடைய லெஜிட்டிமசியை ஆளுங்கட்சி வந்து அங்கீகரிக்கணும். லெஜிட்டிமசின்னாக்கா லெஜிட்டிமேட் காம்படிட்டர்,
இந்த ஆட்டத்தில் அவர் சட்டபூர்வமாக நம்மளோட போட்டி போடுறவர். யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறோம், ஆட்சிக்கு வரோம் அப்படின்னு. அந்த லெஜிட்டிமசியை அங்கீகரிக்காமல் இவனை பூரா ஒழிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆட்சிக்கு யோசனை இருக்குன்னு வச்சுங்க. அமித்ஷாவுடைய பிரபலமான மேற்கோள் ஒன்று இருக்குது. ஒன்றிய ஆட்சி முதல் பஞ்சாயத்து ராஜ் வரை பிஜேபி மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்புறம் காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸே இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் எதை காட்டுது? ராகுல் காந்தி மீதான நடவடிக்கை உங்களுக்கு எதை காட்டுது? அப்போசிஷன் அப்படின்றது ஒன்று இருக்கக்கூடாது, அதை வைப் அவுட் பண்ணிடணும். ஒரு கட்சி என்னுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் பரவலாக இருக்க வேண்டும் என்று கருதுவதே அதை லெஜிட்டிமேட் மெத்தட்ஸ் மூலம் செய்யறதை பற்றி ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. இது எப்படி இல்லெஜிட்டிமேட்? இது எல்லாமே இல்லெஜிட்டிமேட் மெத்தட் தான். ராகுல் காந்தி 2 வருஷத்துக்கு அது தெரியுமே, அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி வாங்கப்பட்டது. அந்த டிஃபமேஷன் சட்டம் வாரணாசி காலத்தில் கொண்டு வரப்பட்டதிலிருந்து 2 ஆண்டு தண்டிக்கப்பட்ட ஒரே ஆள் இவர் தான், வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலிருந்து. அதிலிருந்து அதனுடைய யோகியதை தெரியலையா? அது ராகுல் காந்திக்கு நடந்தது இருக்கட்டும். அப்போ இந்த எதிர்கட்சிகளை டீலெஜிட்டிமைஸ் பண்ணுறது, அவங்க மேலே முத்திரை குத்துவது, தேச விரோதின்றது, அல்லது வெளிநாட்டு கைக்கூலின்னு சொல்கிறது, வெளிநாட்டில் போய் தேசத்தை இழிவுபடுத்திட்டான்னு சொல்கிறது, இது மாதிரி ஒன்று. ரெண்டாவது, இந்த நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த பில்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அல்ல மற்ற நிறுவனங்கள் இருக்குல்ல, சட்டபூர்வமாக கான்ஸ்டியூஷனில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள், அவை நடுநிலை தவறி சட்டத்தின் ஆட்சிக்கு புறம்பாக அவை கையாளப்படுவது. அதுதான் மோடி ஆட்சியில் எல்லா நிறுவனங்கள்லையும் நடக்குது. இல்லை, அப்படி சொல்லப்பட்டாலும் இப்போ வந்து காங்கிரஸும் அப்படி கையாண்டு இருக்கிறது. எதிர்கட்சிகள் மேலே இப்படியான நடவடிக்கைகள் அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிற பொழுது இது எந்த வகையில் டிஃப்ரெண்ட்? அது எடுத்தாங்க. அது சிபிஐயாக இருக்கட்டும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருக்கட்டும், அல்லது ஐடி ரெய்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நடந்தது என்பது உண்மை. அது பொதுவாக நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இது வந்து இப்போ அவசர நிலை காலத்தை மற்ற காலத்தோடு ஒப்பிட முடியாது இல்லையா? எல்லா சிவில் உரிமைகளும் ரத்து செய்யப்படுவது, உயிர் வாழும் உரிமை ரத்து செய்யப்படுவது, கட்சிகள் இயங்குவது ரத்து செய்யப்படுவது, பத்திரிகை சுதந்திரம் ரத்து செய்யப்படுவது, எக்ஸ்ட்ரீமான மெஷர் அது. இப்போ அதே விஷயத்தை அன்றாட நடவடிக்கைகளில் நார்மலைஸ் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது யூபிஏ காலம் 10 ஆண்டு ஆட்சி நடந்திருக்குது. அந்த 10 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு ஏவப்பட்டிருக்கிறது, இந்த மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு எந்த அளவுக்கு ஏவப்பட்டிருக்கிறது, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடைய வலிமை இருக்கு இல்லையா, சட்டபூர்வமான வலிமை, அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது, அதற்கு பின்னால் இப்பொழுது அந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு திருத்தப்பட்டு இது எப்படி ஒரு கொடூரமான அதிகாரம் மிக்க ஒரு நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய குறிப்பான விஷயங்களை பேசினாதான் காங்கிரஸும் பண்ணிச்சு, மோடியும் பண்றாரு என்ற ஒரு பொதுவான ஒப்பீடு. தன்மையில என்ன மாறி இருக்குதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பிஜேபி நான் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு தான் வர்றாங்க. அப்போ முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குறைவாக ஏவியிருக்கலாம். இவங்க அந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு லட்சியம் அதை சொல்லிட்டு தான் வர்றவங்க அதானே பண்ணுவாங்க, வேகப்படுத்தானே செய்வாங்க. பிஜேபியினுடைய ஊழல் ஒழிப்புல ஒரே ஒரு வார்த்தை விட்டு போச்சு, என்ன தவிர யாரும் ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த முழக்கம். அதுதான் அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது வந்து பிஎம் கேர்ஸுக்கு கணக்காட்ட முடியாது, அல்லது எலக்ட்ரல் பாண்ட் இருக்கு இல்லையா, அது யார்கிட்ட வேணால் வாங்கிக்கலாம், எவனுக்கும் தெரியாது. இப்படி எல்லாத்தையுமே அவங்க பிளாக்காக வந்து வச்சுக்கலாம், அது வெளியே விட வேண்டியதில்லை. மற்றவர்களுக்கு தான் எல்லா ரெய்டும். இப்போ நான் சொன்னதே இந்த ரெய்டு பூரா எதிர்கட்சிகளுக்கு தான். அந்த டேட்டா சிலதை நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்வது வந்து மாநிலங்களவையில் அரசு கொடுத்துருக்கிறது பழசை விட 27 மடங்கு இடி ரெய்டு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 2004 2014 வரைக்கும். இது வந்து மன்மோகன் சிங் யூபிஏ ஆட்சி காலம். அதில் வந்து இடி ரெய்டு மொத்தம் நடந்திருக்கிறது 112. அதில் சொந்த கட்சிக்காரங்க மேலேயே நடந்திருக்குது. அது இங்கே திமுக உள்ளிட்டு, ராசா உள்ளிட்டு. இது வந்து 112 இவ்வளோதான். 2014 2022 இந்த பீரியட் எடுத்துங்க, 6 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகளில் 3010. 112 எங்கே இருக்குது, 3010 எங்கே இருக்குது? 95% எதிர்கட்சிகள் மட்டும். எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரமுகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் குறிப்பாக டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. டார்கெட் பண்ணினா இப்போது நம்ம கர்நாடகாவில் டிகே சிவகுமார், அங்கே வந்து சரத்பவார், அப்புறம் மம்தா பானர்ஜி அவங்களுடைய குடும்பத்தினர், அங்கே சஞ்சய் ராவத், இந்த மாதிரி ஒரு நீண்ட லிஸ்ட் எடுக்கலாம். காங்கிரஸில் இந்த மாதிரி ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது. இவங்க குறிவைத்து அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இந்த பீரியடில் நடந்திருக்கிற வழக்குகள். இது அப்பவும் பண்ணாங்க இப்பவும் பண்ணாங்க அப்படின்னாக்கா அப்படி ஒரு கம்பேரிசன் இதில் கிடையாது. ஊழல் எதிர்ப்புன்னு வர்றாங்க.
தாங்கள் அல்லாத பிற கட்சியினர் ஊழல்வாதிகள்னு சொல்கிறாங்க. அவங்க மேலே நடவடிக்கைகள் ஏவுறாங்க. ஸோ அந்த வகையில் மக்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியின்படி ஏற்கனவே கருப்பு பண ஒழிப்புன்னு சொன்னாங்க, ஊழல் ஒழிப்புன்னு சொன்னாங்க, நாடை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறான்னு சொன்னாங்க. அப்படிங்கிற பொழுது இவங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேலே ரைடு விடுறதுங்கிறது ரொம்ப இயற்கையானது தானே. இது எதிர்க்கட்சிகள் மீதான நடவடிக்கை. உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய நினைவில் தெரிஞ்ச மெகா ஊழல் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. உலகத்திலே பெரிய ஊழல் அந்த ஹிடன்பர்க் அறிக்கையில் எக்ஸ்போஸ் ஆன ஒரு ஊழல். 2 ஆண்டுகளில் 18 லட்சம் கோடி ரூபாய். அது உலகத்திலே பெரிய ஊழல்ன்றது நம்ம வார்த்தை கிடையாது, ஹிண்டன்பர்க் அறிக்கையினுடைய வார்த்தை. இது உலகம் கண்டிராத கார்பரேட் ஃப்ராட் அண்ட் அக்கவுண்டிங் மேனிப்புலேஷன் அப்படின்றது தான் அது சொல்லியிருக்கிறது. 18 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு 2 ஆண்டுகளில் அதிகமாயிருக்கு. ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரன்னு இன்னும் கலைஞர் குடும்பத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. 18 லட்சம் கோடி ரூபா கூடி இருக்குது. இதில் என்ன பிரச்சனை? எங்கேருந்து பணம் வந்துச்சு, எப்படி இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க? இது பூரா கருப்பு பணம். கருப்பு பணத்தை பிடிக்கிறேன், ஊழலை ஒழிக்கிறேன், ஆளுக்கு 15 லட்ச ரூபா கொடுக்குறேன்றதெல்லாம் தான் அவங்க ஏற்கனவே பேசுனது. இப்போ இதன் மீது ஏதாவது ஒரு இடி ரைடு நடந்திருக்குதா? நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குதுன்னாக்கா, செபி இதை கண்காணித்து பிடிச்சிருக்கணும். செபி மேலே ஆக்சுவலாக நடவடிக்கை எடுத்துருக்கணும். அதுக்கு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இவங்க ஒத்துக்கல. செபிக்கு இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு அவகாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கு விசாரிக்கிறது. யார் விசாரிக்க தவறி இருக்கிறானோ, யார் ஏற்கனவே அவன் மேலே குற்றம் இருக்குன்னு சொல்லி விசாரணையை கிடப்பில் போட்டிருக்கிறானோ, அவன் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக விசாரிக்கிறதுக்கு அவகாசத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்று. அதானின்றது ஒன்று. விஜய் மல்லையா, மெகுல் சோக்சி, நீரவ் மோடி, லலித் மோடி, இப்படி ஒரு நீண்ட பட்டியல் எல்லாரும் தப்பிச்சு போனது. இவங்க எல்லார் மேலேயும் இடி இருக்குது. இடி இருக்கும்போதே தான் இவங்க எல்லாரும் தப்பிச்சு போகிறாங்க வெளிநாட்டுக்கு. இது பூரா மோடி ஆட்சியின் கீழ் தான் நடந்திருக்குது. இது இல்லாமல் மோடி ஆட்சியின் முதல் 8 ஆண்டுகளில் சுமார் 5 to 6 லட்சம் கோடி ரூபாய் வங்கியில் மோசடி நடந்திருக்கு. 5 to 6 லட்சம் கோடி ரூபாய். இதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லியிருக்கிறான். ஒரு இடி கேஸ் கூட கிடையாது. இது யார் மேலேயும், இந்த பணத்தை மோசடி செய்தவர்கள் யார் மேலேயும் ஒரு இடி கேஸ் கூட கிடையாது. குஜராத்தில் மிக முக்கியமான ஒரு ஷிப் பில்டிங் கம்பெனி ஏபிஜி ஷிப்யார்ட், இவங்களுக்கு எதிராக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கம்ப்ளைண்ட் இருக்குது. 22,842 கோடி ரூபா. ஐசிஐசிஐ உள்ளிட்டு பல வங்கிகள் சேர்ந்து கடன் கொடுத்து பட்டா நாமத்தை போட்டாங்க. கேஸ் கிடையாது. ஆனால் டிமானிட்டைசேஷன் ஒரு நுட்பமாக, இன்னொரு ட்ரிக்கா அவங்களுடைய கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு வேலை மோடி செஞ்சால் ஒவ்வொரு காமெடியா நீங்க கேக்குறீங்க. இந்த டிமானிட்டைசேஷன் நடக்கும்போது ஒரு ஜோக்கு நடந்தது. பண மதிப்பளிப்பின் போது என்ன கல்யாண காட்சி வச்சிருக்கிறான்னாக்கா என்ன செய்யறது, அப்படி ஒரு கவலை வந்தது மக்களுக்கு. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு மோடி, 2.5 லட்சம் ரூபா அதிகபட்சம் கல்யாணம் வச்சிருக்கிறான்னாங்க, டிரா பண்ணலாம், அதுக்கு மேல 5 பைசா கூட எடுக்கக்கூடாது. அப்பதான் நிதின் கட்காரி மகளுக்கு கல்யாணம் பண்ணார். 2.5 லட்சம் ரூபாய் ஒரு 50-60 பிளேன், சார்ட்டர்ட் பிளேன் வந்தது. உலகம் முழுதும் எல்லாரும் வந்தாங்க. பல கோடிகள் செலவாச்சு. அப்போதான் பிஜேபியில் சேர்ந்திருந்த கர்நாடகாவை சேர்ந்த நிலக்கரி சுரங்க ஊழல் புகழ் காலி ஜனார்தன் ரெட்டி, அவர் வீட்டு கல்யாணம் நடந்தது. அதுவும் பல கோடி ரூபாய் மதிப்பில் கல்யாணம். அப்போ இதெல்லாம் எப்போ நடந்தது? 2.5 லட்சம் ரூபா சீலிங் நடக்கும்போது தான். அதுக்கெல்லாம் இடி எல்லாம் எதுக்கும் வரல. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க, யார் மேலே எடுக்கலை. இது என்ன டிசைன்? இதுதான் டிசைன். அதனால் இதை ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை என்று பேசுவதே அயோக்கியத்தனமானது. இங்கே யாராவது திமுகவுக்கு எதிரான ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைன்னு எவனாவது பேசினாக்கா ஒன்றும் அவனுக்கு அறிவுன்றதே சுத்தமாக இல்லைன்னு வச்சுக்கலாம், இல்லை பச்சை அயோக்கியன்னு எடுத்து. அதை எப்படி சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், அரசியல்வாதிகள் சிலர் காசு பார்த்துருக்குறாங்க, நிறைய காசு சேர்த்துட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி நடவடிக்கை எடுக்குது. அதுக்கு நல்லதுதான்ப்பா, யாரோ ஊழல் பண்ணுறவங்கள கைது பண்ணுறாங்களாமே அப்படின்னு ஒரு திருப்தி அடைகிறாங்கல்ல. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரசியல்வாதிகள் மேலே மட்டும்தான் நடவடிக்கை எடுத்திருக்குதா? பிரபீர் புர்காயஸ்தான்றவர் நியூஸ் கிளிக் என்ற சைட்டினுடைய, ஏற்கனவே அவர் இதில் இருந்தார், இபிடபிள்யூவில் இருந்தார். அப்புறம் நியூஸ் கிளிக் சைட்டினுடைய எடிட்டர். நியூஸ் கிளிக் சைட்டில் விவசாயிகள் போராட்டத்தை பற்றி தொடர்ந்து கவர் பண்ணுறாங்க. அதை ஒட்டி ரெய்டு 117 மணி நேரம் கண்டினியூஸாக சோதனை. அவருக்கு எப்போ ஜாக் டோர்சி சொல்லியிருக்காருல்ல ட்விட்டரில், எப்படி மிரட்டினாங்க எங்களை, உங்களுக்கு ரெய்டு விடுவோன்னு சொன்னாங்க. பிபிசிக்கு ரெய்டு இப்போ தானே நடந்துச்சு, நடந்தது இல்லை. தீஸ்தா சேத்தல்வாதுக்கு எஃப்எம்எல்ஏ எஃப்சிஆர்ஏல கேஸு. அவ்வளோ வேணாம், ஹர்ஷ் மந்தேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் குஜராத் படுகொலைக்கு எதிராக, அப்போ ஐஏஎஸ் அதிகாரியாக குஜராத்தில் இருந்தவர், வேலையை ராஜினாமா பண்ணிட்டு மதவெறிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறவர் அமைப்பு
அவர் வந்து ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஒரு இது வச்சிருக்காரு. அதில் வந்து இவங்க வரி ஏய்ப்பு எஃப்எம்எல்ஏ என்ன அதில் மணி லாண்டரிங் பண்ணிட்டாரு அப்படின்னு அவருக்கு எதிராக ரைடு. யாருக்கு எதிராக ரைடு இல்லை, இவர் ஸ்ரீகுமார், டிஐஜி ஸ்ரீகுமார் அவருக்கு எதிராக. சித்திகப்பன் கைது பண்ணாங்கல்ல பத்திரிகையாளர், 2 வருஷம் உள்ளே இருந்தார் எந்த வழக்கம் இல்லாமல், அவருக்கு எதிராக ரைடு. அப்போது திமுக ஊழல் பண்ணிடுச்சு அதனால தான் ரைடு. நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னாக்கா வர முடியாதுன்னு எந்த முட்டாளாவது சொன்னான்னாக்கா? இல்லை, ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இப்போ நான் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் தான் கேட்டேன். அப்போ சித்திகப்பன், இவர் ஸ்ரீகுமார், ஹர்ஷ்மந்தேர் இவங்கெல்லாம் என்ன ஊழல் பண்ணாங்கன்னு அந்த புத்திசாலியை கேட்டு சொல்லுங்க. பாஜகவுக்கு எதிரான அல்லது ஃபேசிஸ்டுக்கு எதிரான தடையரண் வந்து திமுக தான். அதில் நீங்கள் சொல்கிறதுலையும் அதில் எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. ஆனால் இந்த ஊழல் முறைகேடு இதெல்லாம் வரும்பொழுது அந்த தடையரணில் பிரச்சனை ஆகிடும், உள்ளே வந்துடுவாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி சுத்தபத்தமாக இருக்கும். நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னாக்கா இப்போ இந்த டிராகுலான்னு ஒரு படம் வந்துச்சு முன்ன, ரத்தம் குடிக்கிற காட்டேரியது. அதுக்கு முன்னால் இப்படி சிலுவையை காமிச்சாக்க பயந்து ஓடிடும், இல்லைன்னா கடிச்சிடும். அந்த மாதிரி இப்போ சுத்தபத்தமாக இருக்கிறான்னு இப்படி காட்டினாக்க மோடி பயந்து தெரிச்சு ஓடிடுவார். சுத்தபத்தமான ஆள்கிட்ட பக்கத்தில் வரமாட்டார். இப்படி ஒரு ஆள் சிந்திக்கிறாருனாக்கா நான் சொல்கிறது மோடியை பற்றி அவ்வளோ நம்பிக்கையாக உயர்வாக அந்த நபர் கருதுகிறாருன்னு அர்த்தம். இப்படி யோசிக்கிறவர். ஏதோ நீங்கள் யோக்கியமாக இருந்தீங்கன்னா அவர் விட்டுருவார், நீங்கள் யோக்கியமாக இல்லாதனால தான் ரைடு வருது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் சரி இந்த ரைடு வரும், எதுவுமே செய்யலைனாலும் இந்த அவதூறு பிரச்சாரம் வரும், பொய் பிரச்சாரம் வரும். இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது நாடு முழுவதும் பிஜேபி ஆட்சியை, ஒரு கட்சி ஆட்சியை கொண்டு வருவதற்காக, ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த நிறுவனங்கள் வேலை செய்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஊழல் செய்யாமல் இருந்தால் மோடி உங்கள் மீது இந்த நாயை ஏவ மாட்டார் அப்படின்னு சொன்னா மோடிக்கு நற்சான்றிதழ் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பாசிசத்துக்கு தடையரன் வெங்காயரன், நீ என்ன சொல்றது? நீ தான் மோடியை நம்புறியே, அப்புறம் உன்னை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது? இப்ப நான் பேசுறேங்க திமுக ஆதரிச்சு, திமுக எவ்வளவு ரூபா வாங்கினேன்னு கேட்கறேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இல்ல அதான் சொல்றேன், இப்படி திமுக வந்து இப்படி இருக்கும் பொழுது, திமுக சைட்ல சில நிர்வாக ரீதியான முறைகேடுகள் வரும் பொழுது எனக்கு வந்து இந்த ஆதரிச்சு பேசல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். நீங்க மோடி ஆதரிச்சு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்க மோடி ஆதரிச்சு தான் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க கரெக்டா இருந்தால் மோடி வரமாட்டார்னு சொன்னாலே அதை விட மோடிக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கறது வேற எதுவும் தேவையில்லை. அதுக்கு மேல என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? செந்தில் பாலாஜியை மோடி கைது செய்து விட்டார் ஆஹா அப்படின்னு சொன்னாக்கா நீ மோடியை நத்தி பிழைக்கின்ற நாயின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் என்ன சந்தேகம்? இந்த வார்த்தையெல்லாம் எடிட் பண்ணாதீங்க, இதுதான் பொருள். அதுக்கு வேற ஒன்றும், அதுக்கு ஒன்றும் பொருள் இல்லை. மோடி இவ்வளோ பெரிய ஹிண்டன்பர்க் ஊழலுக்கு பிறகு, இப்படி வந்து ஒரு எலக்ட்ரல் பாண்டுக்கு பிறகு, பிஎம் கேர்ஸுக்கு வந்து ஆடிட் கிடையாது, கேள்வி கேட்க முடியாது என்று சொன்னதற்கு பிறகு, இப்படி 177 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கின பிறகு, பல 8 மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்த்து விலை பேசி நார்த் ஈஸ்ட் பூராவுமே விலைக்கு வாங்கிய பிறகு, இத்தனையும் செஞ்ச பிறகு அவர் யோக்கியரு, நீங்க கரைபடாத கரமா இருந்தீங்கன்னாக்க உங்க பக்கத்துல வரமாட்டாருன்னு ஒருத்தன் சொன்னாங்க. திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்கும் பொழுது இப்போ வந்து ஏதாவது அரசாங்க தரப்புல ஏதாவது தப்பு நடந்துடுச்சு அல்லது உடனடியாக நடவடிக்கை நடக்கலை அப்படின்னா சங்கடமா இருக்குது. உங்களை போய் ஆதரிச்சு என்னுடைய இந்த தரம், சரி நீங்க உங்க தரம் வேணாம்னா ஒதுங்கிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது அதுதான். இது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற விஷயத்துக்காக நான் சொன்னேன். பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்கிறேன்னு சொல்லணும். அதை ஆதரிக்கிறேன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று நீங்க அரசியல் கோழை, இல்லைன்னா அரசியல் சந்தர்ப்பவாதி, டேஞ்சரஸான சந்தர்ப்பவாதி, நீங்க வந்து எதிரிக்கு பயன்படக்கூடியவர்கள். நடைமுறையில் நான் சொல்றேன், இப்போ வந்து ஒரு ஃபேசிஸ்ட் எலமெண்ட் சர்வதேச அளவுல அப்படின்னு அறியப்படணும். இவரை சொல்லுவாங்க ஹிட்லர். இல்ல அவ்வளவு போவாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி பேசுறவங்க பெரும்பாலும் வாய்ப்பாட்டு சித்தாந்தவாதிகள் அப்படின்னு ஒரு டேக் கொடுக்குறாங்க. இப்ப யதார்த்தத்தை அப்படி நடந்திருக்குதா? முன்னாடி வந்து இப்போ வந்து நீங்க ஹிட்லரை எதிர்கொள்வதற்கு அப்படிதான் பண்ணாங்களா? என்ன நடந்தது? ஆமாங்க, ஹிட்லர் எதிர்கொள்வதற்கு அமெரிக்காவோட சர்ச்சிலோட சேர்ந்தாங்க. சர்ச்சில் முந்தின நாள் வரைக்கும் எப்படி சங்க கடிக்கிறதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தான். ரஷ்யாவை எப்படி ஒழிக்கிறது. போர் முடிஞ்ச உடனே அவங்க அஜெண்டா அதுதான். அமெரிக்கா போர் முடியறதுக்கு முன்னால வரைக்கும் நாசிக்கு ஆயுதம் சப்ளை பண்ணிட்டு இருந்தான். ஃபோர்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதுதான் பண்ணிட்டு இருந்தான். அப்போது இந்த அதெல்லாம் தெரியாமல் தான் அலையன்ஸ் வந்து சேர்ந்தாங்களா? அவங்க ரொம்ப சுத்தபத்தமானவர்களா, சோசியலிஸ்டுக்கு ஆதரவானவர்களா, ஜனநாயகத்தை நிலைநாட்டுவார்களா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டா சேர்ந்தாங்க. உலக அரசியலோ எந்த அரசியல் அறிவும் இல்லாதவன் வேணாலும் பேசலாம் அந்த மாதிரி. இப்போ சர்வகட்சி கூட்டணி வருதுங்க. டிகே சிவகுமார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
டிகே சிவகுமார் கரைபடாதக்காரமா? அவர் சுத்தபத்தமானவர் இல்லையா? சுத்தபத்தமானவர் இல்லை. அவர் தான் இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணார் இல்லையா, குமாரசாமியோட ஐக்கிய முன்னணி வைத்து பிஜேபிக்கு இது பண்ணார், அந்த காண்டு அவங்களுக்கு. அல்லது சிவசேனா அது மாதிரி கட்சியா, அல்லது மம்தா பானர்ஜி கட்சியில் யாருமே ஒன்றும் பண்ணுறது இல்லையா? சுவேந்து அதிகாரியோட இது என்ன, ஊழல் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தால் ஒன்றும் இல்லை, கேஸு முடிஞ்சு போச்சு. ஊழல்ங்கிறது தனி ஒரு சப்ஜெக்ட், அதை வேணால் தனியாக பேசுவோம். அது இந்த அதிகார அரசியலோடு சம்மந்தப்பட்டது. ஊழல்னா அரசியல்வாதி காசு வாங்குறது தான் ஊழல் என்று பேசுகின்ற மரமண்டைகளுக்கு தனியாக விளக்கணும். அது தனி பிரச்சனை. அது அப்படி பேச முடியாது. அது இந்த எதிர்கட்சிகள்லாம் எல்லாரும் கரைப்படாத கரமா அப்படின்னு நான் எதுக்கு பார்க்கணும்னு நான் கேட்குறேன். பிஜேபி கரைப்படாத கரமா? பிஜேபி விஸ்வ குரு ஆஃப் ஸ்கேம்ஸ், உலகத்துக்கே வந்தான் குரு. எதுக்கு? ஊழலுக்கு. பாசிச எதிர்ப்பு அணி இன்னொன்னு கட்டுறவங்க ஏன் தேர்தல் கட்சிகளை நம்பணும்? தனியா வேலை பார்க்கலாம். இவ்வளவு ஊழல் செய்யறவங்க, முறைகேடு செய்யறவங்க அவங்க கூட சேர்ந்துதான் பிஜேபி எதிர்த்து தோற்கடிக்கணும். நீங்க ஊழல் செய்யாதவங்க எல்லாம் தனியா அன்னைக்கு அண்ணா ஹசாரே தலைமையில கட்டுங்க, யார் வேணாம். இல்ல தமிழறிவு மணியனை கூப்பிட்டு கட்டுங்க, யார் வேணாம்னாங்க. இது அது மாதிரி கோஷ்டி லெப்ட் ரைட்டு எல்லாத்துலயும் இருக்கு. இடதுசாரி தமிழறிவு மணியன்கள் அப்படி நிறைய இருக்கிறாங்க, அதை விட்டுருங்க. நான் சொல்ல வர பாயிண்ட்டு, பாசிச எதிர்ப்புன்றது தான் அஜெண்டா. அதில் நீங்கள் காசு வாங்கினீங்களா வாங்கலையா இதெல்லாம் இப்போ அஜெண்டா கிடையாது. பாசிச எதிர்ப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ், இதை இல்லாமல் செய்கிறார்கள். அதை எப்படி காப்பாற்றுவது? மதவெறியிலிருந்து இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுவது? சனாதன பாசிசத்திலிருந்து எப்படி காப்பாற்றுவது? அதுக்கு யாரெல்லாம் சேர்க்கலான்றதான் நம்ம அஜெண்டாவை தவிர, நீங்கள் காசு வாங்கலையா அப்படின்னாக்கா நீ பிரச்சனையை டைவர்ட் பண்ற. எல்லாத்துக்கும் இது பாஜக உள்ள வந்துடும். பாஜக உள்ள வராத பற்றி கவலைப்படாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்படி பேசலாம். அதை பற்றி கவலை இல்லாதவர்களும், பாஜக வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களும், அல்லது அவர்களிடம் வாங்கி தின்பவர்களும், அது மாதிரி நேரடியாகவோ மறைமுகமாகவோ வாங்கி தின்பவர்களும், அல்லது வேற பொலிட்டிக்கல் அஜெண்டா. காசி ஆனந்தன், சிவாஜிலிங்கெல்லாம் இங்கே வந்தாங்க. அண்ணாமலையை கூப்பிட்டு நீங்கள் தான் எங்களுக்கு தனி இடம் வாங்கி தரணும், இல்லை எங்களுக்கு ஏதோ நல்லது கெட்டது பார்க்கணும். இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம நாசமாக போனால் கவலை இல்லை. யார்? தமிழ்நாட்டு தமிழர்கள் எக்கேடு கெட்டு அழிஞ்சாலும் காசி ஆனந்தனுக்கும் சிவாஜிலிங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கு அவங்க அஜெண்டா தான் முக்கியம். அங்கே உட்காந்துட்டு கருணாநிதியை திட்டுவாங்க, காங்கிரஸை திட்டுவாங்க, கூடாது. பிஜேபி வரட்டும்ன்றது அவங்க அஜெண்டா. அதுக்கு வேலை பார்க்க இங்கே 4 பேர் இருக்கிறான். வரட்டும், அவங்க பிரச்சனை தான் நம்ம பிரச்சனைன்ட்டு. அதனால இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. நம்ம அஜெண்டா அது கிடையாது. நம்ம அஜெண்டா பார்ப்பன பாசிசத்தை தடுப்பது என்பது. இப்போ நீங்க இடி குறித்து, இடிங்க ஆஸ் அ இன்ஸ்டிடியூஷன், அது குறித்து அதனுடைய நம்பகத்தன்மை, பின்னாடி இருந்து இயக்குற ஆளும் கட்சி பாஜக, மோடி, இவங்களுடைய குற்றம் பத்தி சொல்றீங்க. ஆனா அதிகாரிகள்ங்கிறது இப்போ பொதுவாக அதிகாரிகள் பற்றி சினிமா படங்கள், இப்போ சங்கர் படத்துல வருவாங்க, அந்த அதிகாரி ரொம்ப நேர்மையா இருப்பார். இப்போ அந்த அதிகாரி மட்டும்தான் எதிரி இல்லை, அரசு அது மாதிரி இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருக்கிற அதிகாரிகள். இப்போ நான் அவர் படித்தேன், இப்போ இருக்கிற மிஸ்ரா, அவரை பற்றி, அவர் காலையில் சீக்கிரம் எழுந்திருவார், யோகா பண்ணுவார், நிறைய தண்ணி குடிப்பார், காலைல ஓடுவார், அவர் ரொம்ப நேர்மையான ஆள், ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். தண்ணி குடிச்சு 10 கிலோமீட்டர் ஓடுனாக்க நேர்மையான ஆள் அவர் இல்லை, இதுவும் இருந்தது. அம்பானி கூட 20 கிலோமீட்டர் ஓடுவார். இப்போ அந்த அதிகாரிகளோட தனிப்பட்ட பங்களிப்பு அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல. இல்லை, இந்த அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் மோடி கவர்மெண்ட்ல 3 அதிகாரிகளை பற்றி குறிப்பாக சொல்லணும். ராஜேஸ்வர்னு ஒரு அதிகாரி 2018 அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இந்த அதிகாரி. அவர் 2G கேஸு, அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் அந்த கேஸு, இதெல்லாம் ஒரு ஏர்செல் மேக்சிஸ் கேஸு, இதெல்லாம் டீல் பண்ணவர். 500 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துருக்கு. அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி சிபிஐயில் கம்ப்ளைண்ட் இருக்குது, கம்ப்ளைண்ட் விசாரிக்கல. சார் என்ன தெரியுமா பண்ணாரு? மோடிஜி, அமித்ஷாஜி, அப்புறம் யோகிஜி அவங்கள பாராட்டி ஒரு அறிக்கை விட்டு பிஆர்எஸ் வாங்கிட்டு யூபியில் எம்எல்ஏ ஆகிட்டார். இது ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அப்புறம் கர்னால்னு ஒரு டைரக்டர். இது வரலாறுலேயே இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாகவோ உலக வரலாற்றிலேயே கூட வச்சுக்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது டாக்ஸி, எவேஷன் இது மாதிரி விஷயத்தை பற்றியது. ஒன்று அதுக்கு போடுறது ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஐஆர்எஸ் ஆஃபீஸராக, ரெவன்யூ சர்வீஸ் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரியாக இருக்கணும். ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டாங்க. அண்ணாமலையில் கர்னால்னு பேர். அண்ணாமலை மாதிரி ஒருத்தர்னு வச்சுங்க. அவர் எதுக்கு ஃபேமஸ்னா என்கவுண்டருக்கு ஃபேமஸ். பட்லா ஹவுஸ் என்கவுண்டர்னு ஒன்று 2008 நடந்தது டெல்லியில். 2 முஸ்லீம் இளைஞர்களை சுட்டு கொண்டாங்க டெல்லியில், தீவிரவாதின்னு சொல்லி. அதில் இவர் அக்யூஸ்டு. அவரை கொண்டாந்து போட்டாங்க. அந்த கர்னால் போன பிறகு எஸ்கே மிஸ்ரா அவர் தான் இப்போ இருக்கார். 2018 இவர் இருக்கார். 2 வருஷம் தான் இவங்களுக்கான டென்யூர். இந்த டென்யூரை 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ அடுத்த இந்த 23 நவம்பர் வரைக்கும் அவர் இருக்கார். இதுக்கு நடுவில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு இப்படி டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. அப்படி சொல்லி 4வது நாள் ஒரு அவசர சட்டம் போட்டு டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க.
இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக இதை செய்கிறாங்க. அவ்வளவு பாசம் இவர் மேலே ஏன் மோடிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. பெர்ஃபார்மன்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ்னால் நேஷனல் ஹெரால்டு கேஸு, சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்களை வேட்டையாடிய அந்த கேஸு. இவர் ஐடி ஏற்கனவே இருந்ததை அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸாக மாற்றி அவங்கள ஹாரஸ் பண்ணது இவருடைய ஒரு சிறப்பு. அது ஒன்று. ரெண்டாவது, என்டிடிவியை அதானி வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணவர் இவர். என்டிடிவி மேலே ரெய்டு நடத்தி நெருக்கடி கொடுத்து. என்டிடிவி மேலே என்ன கடுப்பு? என்டிடிவி வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்குது. ஒரே ஒரு ஆள் தைரியமாக பேசிட்டு இருந்த நபர். மிச்சம் எல்லாம் டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக் டிவி, ஜி டிவி எல்லாம் அவங்க சட்டப்பையில் இருக்குது. இது ஒன்று தான் ஆஜ்தக்கு, எல்லாம் ஏபிபி எல்லாமே அவங்க கையில் இருக்குது. இது ஒன்று தான் மிச்சம் இருந்தது. அதை எப்படி காலி பண்ணுறது? அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குடைச்சல் கொடுத்து அதை வந்து அதானி பாக்கெட்டுக்கு கொண்டு போய் அனுப்புனது அது வந்து இவருடைய சிறப்பு. இவர் வந்த பிறகு தான் ரெய்டு வந்து பன்மடங்கு அதிகமாக இருக்குது. ரெய்டு பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய சட்டங்கள் இருக்கு இல்லையா, பிஎம்எல்ஏ ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டினுடைய விதிகளில் வந்து நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திருத்தங்களை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த திருத்தத்தில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டால், இது தடா சட்டம் மாதிரி. அவங்க குற்றம் சாட்டுவாங்க, குற்றம் சாட்டுபவர் நிரூபிக்க வேண்டியதில்லை, நீங்கள் தான் நிரபராதின்னு நிரூபிக்கணும் இந்த இடிக்கு கீழே. இது ஒன்று. மற்ற கேஸ்லெல்லாம் இப்போ போலீஸ் கேஸ் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா போலீஸ் வந்து குற்றத்தை நிரூபிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. முதல் தகவல் அறிக்கை இருக்கு, காரணம் சொல்கிற மாதிரி. ஆமாம், என்னென்ன காரணம் இதுக்காக தான் மேலே போட்டிருக்கிறேன்னு. இதில் அது வந்து எஃப்ஐஆர் ஒன்று கிடையாது. இவங்க போடக்கூடிய எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இது வந்து இன்டர்னல் டாக்குமெண்ட். மற்ற கேஸ் எல்லாம் எஃப்ஐஆர் கொடுக்கணும், இதில் அதை கொடுக்க வேண்டியதில்லை. கைது செய்யப்படுவதற்கே முழுமையான விவரம் கொடுக்க வேண்டியதில்லை. மிசா மாதிரி இருக்குது. ஆமாம், கொடுக்க வேண்டியதில்லைன்றது மட்டும் இல்லை, அவர்கிட்ட சொல்லுவாங்க ஒரு பொதுவாக ஒரு இதில் உங்களை பிடிச்சிருக்கிறோம் இதுக்காக அப்படின்னு. போலீஸ் விசாரணையில் கேஸ் டைரின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தரை கஸ்டடியில் வச்சுருக்கிறாங்க, ஜுடிஷியல் கஸ்டடியில், ஜெயிலில். எதுக்காக என்ன ஜெயிலில் வச்சுருக்கணும்? அதுக்கு நாங்கள் புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு 15 நாள் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கல்ல, அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கேஸ் டைரின்றதை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து காட்டணும். இந்த 15 நாளில் இன்வெஸ்டிகேஷன் இவ்வளோ நடந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும், அவர் உள்ளே இருக்கணும் அப்படி சொல்லணும். இதில் கேஸ் டைரின்னே ஒன்று கிடையாது. அப்போ கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி, இதுவும் இதே மாதிரி தானே? அது வந்து போலீஸ் கஸ்டடி, இவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட கஸ்டடி, நேராக விசாரிக்கிறது. ஜுடிஷியல் கஸ்டடின்றது ஜெயிலில் இருக்கிறது. நீங்கள் சிறையில் வைக்கும் காலத்தில் விசாரிப்பதற்கு அவர் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்னா போலீஸ் மற்ற குற்ற வழக்குகளில் கேஸ் டைரி தரணும். இதில் கேஸ் டைரி கிடையாது. எவ்வளோ விசாரணை முன்னேறி இருக்குதுன்னு தெரியல, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ காலத்துக்கு சிறையில் வச்சிருக்கிறது அவங்களே வச்சிருக்கலாம். அவங்க ராவத் எல்லாம் 3 மாதம் உள்ளே இருந்தார். டிகே சிவகுமார் அது மாதிரி 3-4 மாதம் உள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு அங்கே இங்கே போய் வெளியே வந்தாங்க. இதை விட முக்கியமானது ஒன்று இருக்குதுங்க. இப்படி ஒரு கேஸை போட்டு அவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் அட்டாச் பண்ணிடலாம். அது இப்போ செந்தில் பாலாஜியோடைய முன்னோர் எழுதி வச்ச ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணுறதுனா அதை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது. இந்த கேஸ் ஆமாம், கிட்டத்தட்ட முடக்கி வைக்கிற மாதிரி. அசையா சொத்துன்னா விற்க முடியாது. நகையோ சொத்தோ வங்கி இருப்போ எதையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதை முடக்கி வச்சிடலாம் கேஸ் முடிகிற வரைக்கும். கேஸ் எப்போ முடியும்? அதுக்கு ஒன்றும் லிமிட் கிடையாது. எந்த கேஸையும் அவங்க முடித்தது கிடையாது. 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அது போயிடும். ஏன்னா இதில் கன்விக்ஷன் ரேட் இருக்கு இல்லையா, இவங்க நடத்தின ரெய்டுக்கும் கன்விக்ஷன் இருக்குல்ல, அது 0.5%. நல்லா பார்த்துங்க, 0.5% கன்விக்ஷன். அப்போது இதில் வந்து ப்ராசஸ் தான் பனிஷ்மெண்ட். விசாரணை நடத்தி தண்டிக்கிறது இருக்கட்டும், இந்த ப்ராசஸே ஒரு பனிஷ்மெண்ட் தான். ஆமாம், உங்களை முடக்குவது, செயலிழக்க செய்வது. இப்போ தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்களெல்லாம் வந்து வாய்க்கரிசி போட்டுக்கொண்டு சாவதற்கு வந்த போராளிகள் கிடையாது. அவங்க இந்த தேர்தல் வரம்புக்கு உட்பட்டு அரசியல் பண்ணுறதுக்கு வந்தவங்க. அப்போ அவங்கள எக்ஸ்ட்ரீமாக அவங்களையும் அவங்க குடும்பத்தினரையும் இப்படி துன்புறுத்தும் போது சரண் அடைந்து தான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும். இப்போ இவ்வளவு மோசமானது, இதெல்லாம் அன்கான்ஸ்டியூஷனல் என்று சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்ட போது கன்வில்கர்னு ஒரு நீதிபதி, அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் தான் தீஸ்தா சேத்தல்வாத இந்த வழக்கை எடுத்ததுக்காக, ஜாக்கியா ஜாஃப்ரி கேஸ் எடுத்தார் இல்லையா, அந்த கேஸை எடுத்ததுக்காக இவங்களெல்லாம் எப்படி விட்டு வச்சுருக்கீங்கன்னு தீர்ப்பு கொடுத்தார். இந்த வழக்கை நடத்தியதற்காக உடனே அவங்க மேலே ரெய்ட் பண்ணாங்க. அவ்வளோ நேர்மையான ஒரு நீதிபதி அவர். அவர் என்ன சொல்லிட்டாரு, இது எல்லாமே செல்லோன்ட்டார்.
எதுவும் அன்கான்ஸ்டியூஷனல் அல்ல. இது வந்து எதிர்க்கட்சிகள் முறையிட்டதற்கு, எதிர்க்கட்சிகள் முறையிட்ட வழக்கு தனி. எதிர்க்கட்சிகள் முறையிட்ட வழக்கு 2 நீதிபதிகள் பெஞ்சில் வந்தது. ஒரு நீதிபதி தலைமை நீதிபதி, இன்னொரு நீதிபதி பர்திவாலா. அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடஒதுக்கீட்டுலாம் ஒழிச்சிடணும்னு சொன்ன உயர்ந்த மனிதர் அவர். இப்போ ஒரு 15-13 கட்சி சேர்ந்து ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. அபிஷேக் மனு சிங்வி தான் அப்பியர் ஆனார் அதுக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி இந்த நிறுவனங்களை எல்லாம் எங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க, இது வந்து ஜனநாயகத்துக்கே ஆபத்து, இதுக்கு வந்து பிஐஎல்லாம் வந்து போட்டாங்க. இதை பிஐஎல்லாம் வந்து எடுக்க முடியாது, அதெல்லாம் விசாரிக்க முடியாது, நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களை முடக்கிறாங்கன்னா நீங்கள் அரசியல் ரீதியாக பார்த்துங்கன்ட்டாங்க நீதிபதிகள். அதாவது 2 தீர்ப்பு இருக்குது, ஒரு ஹைகோர்ட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு. இடியை நீங்கள் அச்சுறுத்துவதற்கும் பணிய வைப்பதற்கும் பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருக்குது குறிப்பிட்ட கேஸில், ஒரு எம்எல்ஏ தொடர்பான ஒரு வழக்கில். இன்னொரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போதே இப்போ எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் ஏறத்தாழ 45% வாக்காளர்களை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எங்களை இப்படியெல்லாம் முடக்கிறாங்க, இது ஜனநாயகத்துக்கே ஆபத்து, இந்த நிறுவனங்களை இப்படி கேடாக பயன்படுத்துகிறார்கள், அதனால் இதை வந்து கட்டுப்பாடு விதிக்கணும், எங்களை விடுவீங்கன்னு அவங்க கேட்கல, கட்டுப்பாடு விதிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் உங்களுக்குன்னு ஒன்று பண்ண முடியாது, தனியான சட்டம் நீங்கள் மக்கள்கிட்ட பார்த்துங்க அப்படின்ட்டாங்க நீதிபதிகள். அப்போ ஜனநாயகத்தை நீதிமன்றம் காப்பாற்றாது, வேணா போய் மக்கள்கிட்ட கேட்டுக்க அப்படின்றதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற தீர்ப்பு. அப்போ இவ்வளவு அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் நடக்கும்போது அதுக்கு என்டார்ஸ் பண்ணுது நீதிமன்றம், அதை அங்கீகரிக்கிறது நீதிமன்றம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு தனிப்பட்ட வழக்கில் தாட்டு போட்டுன்னு கத்துறாங்க, அவரை விடு, அதை எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறுவனங்களே இப்படி கேடாக பயன்படுத்தும் போது இப்போ இந்த எஸ்கே மிஸ்ராவுக்கு இப்படி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நீதிமன்றம் என்ன தெரியுமா செய்யுது, என்னங்க இப்படி பண்ணுறீங்க, இப்போ நவம்பருக்கு அப்புறமும் அவரே வச்சுக்குவீங்களா, வேற யாரும் போட மாட்டீங்களா, வேற ஆளே உங்கள்கிட்ட கிடையாதா, இதுதான் நீதிமன்றம். கண்டிக்கிறாங்களா? இதுக்கு பேர் கண்டனம்னா அது கண்டனம். இதுக்கு பேர் கண்டனம்னா இந்த மைனர் குஞ்சு கேஸில் நாட்டாமை தீர்ப்பு சொன்ன மாதிரி தான், அது பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி. 2 ஆண்டுகள் தான் டேர்முங்க, 5 ஆண்டுகளுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. தீர்ப்பு கொடுத்த பிறகு ஒரு அவசர சட்டம் போட்டு அதை பண்றாங்க. அதுக்கப்புறமும் நீதிமன்றம் இதை பார்க்கின்ற முறை இது, இவ்வளவு அத்துமீறல் நடந்த பிறகும். ஈடியனுடைய நடவடிக்கை என்பது நீங்க முன்கணிக்கிற அல்லது எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிற ஃபேசிசம் அதனுடைய ஒரு கூறாக இது வெளிப்படுகிறது அப்படிங்கிறீங்க. இப்போ தமிழ்நாடு அரசு சிலர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அப்படி சொல்லாமான்னு தெரியல, தனி சட்டம் இயற்றிடுக, நீங்க வந்து மாநில அரசின் எல்லைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு வந்து காமனா கொடுக்குற அந்த ஒப்புதலை வந்து ரத்து பண்ணியிருக்குது. நான் கூட கேட்டுருக்கேன், அதை ஏற்கனவே சிபிஐக்கு கொடுத்த பொது ஒப்புதல் இருக்கு இல்லையா, அதை ரத்து செய்யுங்கன்னு கேட்டிருக்கேன். நீங்கள் நான் கேட்டதெல்லாம் இல்லை. மாநில உரிமையை பற்றி 1974 இந்தியாவிலேயே முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றியிருக்குது மாநில சுயாட்சிக்கு. அதுக்கப்புறம் தான் அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் வருது, அது அந்த அகாலிதழ் கட்சியோடைய தீர்மானம். சட்டமன்றமே இதை வந்து முடிவு செய்திருக்கிறது, தீர்மானம் நிறைவேற்றியிருக்குது. இந்த அது நாணயம், வெளியுறவு, பாதுகாப்பு, இது 3 தவிர முற்றிலுமாக இது வேணும். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி பற்றி வேறு யாரும் வகுப்பெடுக்க வேண்டிய நிலைமையில் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க நினைச்சுக்கலாம், அறிவாளிகள் தாங்களுக்கு தான் அறிவு இருக்கிறதா நினைத்து கொள்ளலாம். முழுக்க திமுக அதே பாணியில் இருக்குதாங்கிற கேள்வியும் அதில் இருக்குது இல்லை? 74 இருந்த அதே ஸ்பிரிட்ல திமுக எந்த ஸ்பிரிட்ல இருக்கு, எந்த ஸ்பிரிட்ல இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் சொல்கிற ஆட்கள்லாம் யாரும் இல்லை. அப்போ திமுக இதை கேட்டிருக்குது அப்படின்னா பொலிட்டிக்கலி ரைட் ஸ்டாண்ட். ஆளுநர் குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அது வெளியே இருந்து அறிஞர்கள் வழிகாட்டி ஒன்றும் சொல்லலை, அவங்க தானே நிறைவேற்றிருக்கிறாங்க. இப்போ பொது ஒப்புதலை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எங்களை கேட்காம உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. இது நடக்க போதான்றது வேற. ஒன்றிய அரசு மென்மேலும் அதிகாரங்களை தன் கையில் குவித்து வைத்திருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஆட்சியை கலைச்ச மாதிரி தான் சிஆர்பிஎஃப் இங்கே கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. இது ஒரு ஆக்கிரமிப்பு போல தான் வந்து நடக்குது. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது, அதை ஒரு அரசு எதிர்கொண்டு இருக்கும்போது பெரிய வெங்காயம் மாதிரி ஐடியாலாம் பேசக்கூடாது. இதுக்கு கூட நின்று எப்படி ஒத்துழைப்பது, இது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராகவோ செந்தில் பாலாஜி என்ற அமைச்சருக்கு எதிராகவோ தொடுக்கப்படும் தாக்குதல் அல்ல, இது தமிழ்நாட்டின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல். தமிழ்நாட்டின் மீது மட்டும் அல்ல, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா எதிர்க்கட்சியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சொல்லி தான் நடக்குதுன்னு எவனா கோமாளி பேசினாக்க அதுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்றதுக்கு இல்லை, அதை விட்டுருங்க. அதனால
இது ஒரு பாசிச எதிர்ப்பு போராட்டம், இது ஒரு ஊழல் வழக்கே அல்ல. இது ஒரு ஊழல் என்று யாராவது பேசுறாங்கன்னாக்கா அந்த நபரே ஒரு ஊழல். இது வந்து ஒரு பாசிசத்தின் தாக்குதல். ஒன்றிய அரசுக்கு உள்நோக்கம் இருக்குமானால் அப்படின்னு ஒரு வருஷன், இந்த நடவடிக்கையில உள்நோக்கம் ஏதும் இல்லை அப்படின்னு ஒரு வருஷம், இது பியூரி ஆன்டி கரப்ஷன் ஆக்டிவிட்டி இப்படின்னு 2 வருஷம் இருக்குல்ல. இப்போ வந்து இந்த சந்தேகம் வர்றது ஒருவேளை இருக்குமானால் அப்படிங்கிற சந்தேகத்துல நியாயம் இருக்கா இல்லையா? இதுல உள்நோக்கமே இல்லைன்னு ரெட்பிக்ஸ் சேனல் சொல்லும். நான் நேம் பண்ணியே சொல்றேன், ஏன்னா அவங்க இதுக்காக கேம்பெயின் எடுத்தவங்க. ரெட்பிக்ஸோ இல்லைன்னாக்கா இந்த லகரமோ இல்லை ஆதனோ இந்த மாதிரி சேனல்லாம் இந்த இயக்கத்தை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால உள்நோக்கம் இல்லை, அதனால மோடிக்கு ஜே இருக்குமானால் அப்படின்னு யாராவது ஒன்று சொல்றாங்கன்னா ஒருவேளை அங்கே பேட்டி கொடுக்குறவங்களா இருப்பாங்க போய். என்ன அந்த மாதிரி இதில் என்ன சந்தேகம்? ஏங்க எல்லா கட்சியும் கேஸை போட்டிருக்கிறான், இத்தனை கட்சி இத்தனை நாளாக இது பண்ணிட்டு இருக்கிறான். நான் சொல்கிறேன் 177 எம்எல்ஏ விலைக்கு வாங்கியிருக்கிறான்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னால் இவ்வளோ கட்சிகளுக்கு வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இருக்குமானாலும் ஒருத்தர் பேசுனா அவர் எந்த உலகத்தில் இருக்காருன்னு எனக்கு தெரியல. அப்போ இருக்குமானாலும் அந்த அளவுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க வந்து இந்த சூழலை பற்றிய புரிதல் இல்லாதவர்கள், அல்லது அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு மதிப்பீடு இருக்குது, திமுகவை பற்றியும் மோடியை பற்றியும் வேற மதிப்பீடு இருக்குதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு ஐக்கியம் அணின்னு கட்டுறாங்க, அந்த அமைப்புக்குள்ள அல்லது அந்த அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாதா? பாசிச எதிர்ப்புங்கிற ஒரு இடத்துல பல்வேறு சக்திகள் ஒன்னா நிற்கும் பொழுது ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சந்தேகம் வரக்கூடாதா? பல்வேறு சக்திகள் ஒன்னா நிற்கும் போதுன்னு சொல்றீங்க, எங்க ஒன்னா நிக்கிறாங்கன்றது என்னுடைய கேள்வி. யாரோட ஒன்னா நிக்கிறாங்க? இப்போ 2 அணி தாங்க இருக்குது, பிராக்டிக்கலாவே 2 அணி தான் இருக்குது. ஒன்னு பிஜேபி தலைமையிலான அதிமுக அணி, இந்த பக்கம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி. இது 2லயும் சேராம சீமான் இருக்கிறார். சீமான் வந்து பிஜேபியோட பி டீம், அது ஒரு ஓவாய்சி அணி இப்படி வச்சிருந்து. அல்லது தினகரனை புரட்சியாளர் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, டிடிவி தினகரனை அப்படின்னா அவர் ஒரு அணியா வச்சுங்க. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சந்திச்சுட்டாங்க. சந்திச்சு ஒன்னாகி ஒன்று மண்ணா ஆன பிறகும் இன்னமும் அவங்க பாசிச எதிர்ப்பாளர்கள் நினைக்கிறவங்க இருக்கலாம். எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் இருக்குது. அந்த கட்சியை எப்படி கர்நாடகாவில் முஸ்லீம்களே புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படின்றத தேர்தலில் பார்த்தோம். யதார்த்தத்தில் எதிர்ப்பணின்றது இதுதான். இது தேசிய அளவில், அதாவது இந்திய அளவில் எப்படி கன்சாலிடேட் ஆகணும் அப்படின்ற முயற்சியை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இது இல்லாமல் வேற ஏதோ ஒரு அணி இருப்பதாக யாராவது பேசினால் சொன்னாக்க அவங்களுக்கு வேற அஜெண்டா இருக்குன்றது தான் கருத்து. இப்போ இந்த ஊழல் அப்படிங்கிறது பிரச்சனை இருக்குல்ல, 2 நாளைக்கு முன்னால வேற ஒரு நரேஷன் இருந்தது. இப்போ செந்தில் பாலாஜி கைதை ஒட்டி வேற ஒரு நரேஷன் மூடனால சென்ஸ் பண்ண முடியுது. இப்போ வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், அவங்க வந்து கன்விக்டட், தமிழில் ஒரு சிஎம்ஏ கன்விக்ட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரல் ஒரு பாசிங்கில் இன்டர்வியூவில் அண்ணாமலைகிட்ட வந்து வருது. மொத்த அதிமுக அல்லது ஆதரவு சக்திகள் இன்னும் ஊடகங்கள்லையும் கூட அண்ணாமலை சொன்னது சரிதான், அது ஜெயலலிதா தான் சொன்னார், கரெக்டு தான் அப்படின்னு எந்த வாதமும் நடக்கலை. மாறாக ஒரு அம்மா வந்து பேசும்பொழுது டே ஓனா மூஞ்சில் ஆசிட் அடிச்சிருவேன் அப்படின்லாம் பேசினாங்க இவர் அண்ணாமலையை. அப்போ இந்த ஊழல் தொடர்பாக மக்களுக்கு இருக்கிற கருத்து தான் என்ன? இது இந்த பக்கம் திமுகன்னு வரும் பொழுதும் மக்கள் அப்படிதான் கருதுறாங்களா? ஊழல் அவங்களுக்கு முதன்மையான பிரச்சனையா இல்லையா? இவ்வளோ கஷ்டமான பிரச்சனை இல்லை இது. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே நமக்கு இருக்குல்ல. அப்போ ஜெயலலிதா வந்து என்ன ஊழல் பண்ணாலும் திருடினாலும் சுப்ரீம் கோர்ட்டே கிரிமினல் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவியை எப்படி கேடான நோக்கத்துக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்லாம் சொன்னாலும், குன்வா என்ன தீர்ப்பு எழுதினாலும், ஜெயலலிதா மேன்மக்கள் கேட்டகரியை சேர்ந்தவங்க, எம்ஜிஆரும் மேன்மக்கள் கேட்டகரியை சேர்ந்தவர், அவரெல்லாம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்றது தான் பொன்மன செம்மல் இதாக ஒன்று. அப்போது இவங்கெல்லாம் இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க, மோடியும் அதில் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி உள்ளவர்களை சேர்த்துக்கொள்ளலாம். கலைஞர் மீது எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும், தண்டிக்கப்படவில்லை என்றாலும், அவர் வந்து ஊழல் பேர் வழி சும்மா ஒன்றும் இல்லாமல் திருட்ரயில் ஏறி வந்தார், இங்கே வந்து சொத்து சேர்த்துட்டாங்க. இந்த நரேஷன் ஒரு பார்ப்பன ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட அல்லது பார்ப்பன ஆதிக்கத்தை வழிபடுகின்ற அந்த மனோபாவம் கொண்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில் இது வந்து பழக்கப்படுத்தப்பட்டிருக்குது. இது அந்த காலத்துலேருந்து இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுகவில் இருக்கிறவன்லாம் சைக்கிள் கடை வச்சுருக்கான், சலூன் கடை வச்சுருக்கிறான், இவன்லாம் ஆட்சிக்கு வந்தாக்க உருப்பிடுமா, காசு வாங்குவான், வாண்டையார் மூப்பனார் பெரிய மனிதர்கள் அவங்களாம் ரொம்ப யோக்கியர்கள், அவங்களுக்கு எதுக்கு தான் சம்பாதிக்கணும், ஏற்கனவே 5000 வேலை நல்லா இருக்குது, அந்த 5000 வேலை நிலவுமே திருட்டு சொத்து தான் அது, அதை அப்படி யாரும் பார்க்கறது இல்லை. எப்படி திருட்டு சொத்துங்கிறீங்க? இது ஒரு விளக்கம் தேவையா? விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது, அடித்து பிடுங்கப்பட்டது, ஜமீன்தார்கள் வெள்ளைக்காரன் காலை நக்கி எழுதி வாங்கினது, இவன்லாம் பெரிய மனிதர்கள். இந்த அம்மாவை கேட்டால் நான் மைசூர் மகாராஜா கிட்ட இருந்தாங்க அப்படின்னு அவர்
ஜெயலலிதா சொல்லுவாங்க. இப்படி அவங்களுக்கு ஒரு கதை இருக்குது, சரிதானா? அதை வந்து இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்து இவங்க வந்து லஞ்சமே வாங்கலையா, அது என்னுடைய டாபிக்கே கிடையாது. யாரை நம்புகிறார்கள், யாரை நம்புவதில்லை. தீக்குளித்தாலும் இவங்களை நம்ப மாட்டாங்க, அவங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நம்புவாங்க. அப்படி ஒரு அது வந்து இந்த சிந்தனை முறையில் அது பதிந்திருக்கிறது. ஏன் வந்து அம்பானியோட இது ஊழலாக தெரியல, அதானி சொத்து ஊழலாக தெரியல, டிவிஎஸ் உடைய சொத்து ஊழலாக தெரியல? அதெல்லாம் பரம்பரையாக அவங்க ஏதோ உழைத்து ஈட்டிய சொத்து அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த ஊழல் என்பதை கம்யூனிஸ்டுகள் உள்பட, நான் சொல்றது அண்டர்லைன் பண்ணிங்க, கம்யூனிஸ்டுகள் என்று தங்களை கருதி கொள்பவர்கள் உள்பட இந்த முதலாளித்துவ சுரண்டல், நிலப்பிரபுத்துவ சுரண்டல், ஆதிக்கம், பார்ப்பனிய சமூகம் வழங்கிய அவர்களுக்கு சலுகைகள், இதெல்லாம் ஊழல்னு பார்க்கறது இல்லை. ஆர்டிஓ ஆஃபீஸில் வாங்குவது ஊழல், போலீஸ்காரன் டிராஃபிக் கான்ஸ்டபிள் வாங்குவது ஊழல். இதை அப்படி பேசுவதற்கும் இந்த மொழிக்கு பழகுவதற்கும் இவங்க வந்து பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால இது தெரியுது, அது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அதனால தான் எத்தனை முறை பேசினாலும் அதானி இது இவ்வளவு பேசி காணா போயிடுச்சு. எத்தனை ஊழல் தாண்டி தாண்டி போகுது, ஒன்றுமே அது கேட்பார் இல்லாமல் போய் விடுகிறது. டாஸ்மாகில் 10 ரூபா கூட வாங்கினார்கள், பெரிய கண்டுபிடிப்பு இது. இதுதான் எல்லா ஆட்சியிலையும் தான் நடக்குது இது. அதனால இதை வந்து எடுத்துக்கொண்டு பேசுவது என்பதே அந்த பார்ப்பன பாசிச சார்பு நரேட்டிவ் கதையாடலுக்கு பக்கவாத்தியம் வாசிப்பது, அதை நியாயப்படுத்துவது, அந்த சிந்தனை முறை அப்படின்னு தான் சொல்றேன். அந்த சிந்தனை முறையிலிருந்து அது அப்படிதான் வரும். இது இன்னும் விரிவாக பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட். இதை நான் ஒரு லீடு கொடுத்து இந்த நேர்காணலை முடிக்கிறேன். ஊழலோடு இந்த இந்திய சமூக அமைப்பில் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு நேர்காணலில் பேசலாம். இந்த ஊழல் பற்றி இந்திய சமூக அமைப்பில் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் பாசிசத்தையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது குறித்து பேசுவோம், தனியாக இன்னொரு நேர்காணலில் பேசுவோம். நம்ம இப்போதைக்கு விலகலாம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம்.